ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ அதோட ஒரு பெரிய ஹால் வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த பாக்ஸஸ் எல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் காட்ட போகிறது இந்த ஒரு லைட் லுக் க்ரீம் தான். ஸோ இதில் உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது டேன் ரிமூவலுக்கு ரொம்பவே சூட்டபிள். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 225 இருந்துச்சு. பட் நான் ஆஃபர் ப்ரைஸில் அண்டர் 200க்கு வாங்கியிருந்தேன் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றின ரிவ்யூ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக இதோட ரிவ்யூ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ அதை பார்த்துட்டு பண்ணுங்கள். இதோட உள்ள எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்கனால தான் நான் வந்து இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ இது எல்லாத்தையுமே நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிறேன். பிகாஸ் எனக்கு வந்து இந்த பாக்ஸஸ் வந்து வச்சுருக்கிறது ரொம்ப கஷ்டமானது. பட் இதை ஏன் நான் வச்சுருக்கேன்னா, உங்களுக்கு வீடியோவில் காட்டணுங்கிறதுக்காக தான், ஷோ பண்ணணுங்கிறதுக்காக தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பியூட்டி ரிலேட்டடான வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலோ, இல்லைக்கட்டி நீங்கள் பியூட்டிஷியன் கற்றுக்கணுன்னாலும் என் சேனலில் வெறும் 25 ரூபாய்க்கே பியூட்டிஷியன் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். அதுவும் சர்டிஃபிகேட்டு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கேன். வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் நாலேஜ் எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிடும், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலான்னு. ஸோ இதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட்குள்ளே போகலாம். அடுத்தது இந்த மாமா எர்த் ட்ரூத் ஹைட்ரேட்ஃபுல் லைட் மாய்ஸ்சரைசிங் க்ரீம். ஸோ நான் இதுக்கு மொத்தமாகவே ஐ ஸ்பெண்ட் ஓவர் 3000ன்னு நினைக்கிறேன். 3000க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். 3000 to 4000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் இல்லை நிறையவே யூஸ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இதோட ஃபார்முலா வந்து ஆக்சுவலி பிடிக்கலை, டு பி ஃப்ராங்க். ஏன்னா மாய்ஸ்சரைசர் அப்படிங்கும்போது இதில் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, லைட்டுன்னு சொல்லியிருக்காங்க, ரைட்? ஸோ லைட்டாகவே இது இல்லைங்க, அப்படி ரொம்ப திக்கான ஒரு மாய்ஸ்சரைசிங்காக இருக்குது. ஃபார் ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு இது மேபி நல்லா இருக்கலாம். பட் ஆயிலி ஸ்கின்னுக்கு இது நான் கண்டிப்பாக சொல்கிறேன், ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். ரொம்ப ஹெவியான ஒரு மாய்ஸ்சரைசர். உங்களுக்கு இது போடுறதுக்கு லைக் நீங்கள் நிவியாவில் வந்து அந்த ப்ளூ பாக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து லைட் மாய்ஸ்சரைசர் வேணும்னா டெஃபினெட்லி டோன்ட் கோ ஃபார் திஸ். ஏன்னா இதோட காஸ்ட் ஐ திங்க் 170. ஸோ 170, பட் நான் இதை 100க்கு தான் வாங்கியிருந்தேன். பட் ஸ்டில் இட்ஸ் நாட் ஒர்த் த மணி. ஸோ அடுத்தது வந்து இது ஒரு சாம்பிள் சைஸ் ப்ளம் டோனர். ஸோ இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் வாங்கியிருந்தேன். பட் ஸ்டில் நான் யூஸ் பண்ணவே இல்லை. பிகாஸ் நான் அதுக்கப்புறம் நிறைய டோனர்ஸ் வாங்கினேன், அதை யூஸ் பண்ணேனே தவிர இது அப்படியே கம்ப்ளீட்டாக மறந்துட்டேன். ஸோ ரீசெண்டாக தான் இதோட பேக்கேஜிங், ஐ மீன் இதோட பாக்ஸை பார்த்து நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இது வந்து சர்ப்ரைசிங்காக ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு ஸ்டிக்கினஸ் மாதிரியான ஒரு ஃபீல் வருது, டைட்டனிங் எஃபெக்ட் கொடுக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, ஈஸி டு அப்சர்வாக இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் எனக்கு தெரியல, பிகாஸ் இது சாம்பிள் ப்ராடக்ட்டுங்கிறதுனால. ஸோ டெஃபினெட்லி நீங்கள் இந்த ப்ளம்மோட க்ரீன் டீ டோனருக்கு வந்து நீங்கள் போகலாம். ஆல்கஹால் ஃப்ரீ டோனர் தான் இது. அண்ட் இது வந்து சூட்டபிள் ஃபார் ஆயிலி ஸ்கின். ஸோ இது மாதிரி ப்ராடக்ட் நாலேஜை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட பியூட்டிஷியன் கிளாஸில் சேர்ந்திங்கன்னா வெறும் 25 ரூபாய்க்கே உங்களுக்கு ஃப்ரீ சர்டிஃபிகேட்டோட கம்ப்ளீட் நாலேஜ் கொடுத்துருவேன். அண்ட் இது மாதிரி உங்களுக்கு நான் ப்ராடக்ட் பற்றின ஹால் வீடியோஸ் தான் நிறைய போடுறதுக்கு உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லுங்கள். பிகாஸ் நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டே இருப்பேன், எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆஸ் ஐ எம் பியூட்டிஷியனுங்கிறதுனால நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்குவேன், அதை செக் பண்ணுவேன், நல்லா இருக்கான்னு சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் ஹால் வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்கள். அண்ட் எந்த ப்ராடக்ட்டை பற்றி உங்களுக்கு ரிவ்யூ வேணுமோ டீட்டெயில்டாக சொல்லுங்கள். டீட்டெயில்டான வீடியோ வந்து ஒவ்வொன்றுக்கும் நான் போடுறேன். ஸோ இது அகெயின் ஒரு ஹைப்டு சன்ஸ்க்ரீனான பியூட்டி ஆஃப் ஜோசன். ஸோ இது வந்து எனக்கு சாம்பிள் ப்ராடக்ட் கிடச்சிச்சு. ஸோ இந்த சாம்பிள் ஐ திங்க் 100ன்னு நினைக்கிறேன், ஐம் நாட் ஷோர். அண்ட் இதோட சன்ஸ்க்ரீன் ரொம்ப ஃபேமஸாக ரொம்ப ஹிட்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இது ஒர்க்கும் பண்ணுது. இதில் வந்து ஒரு சின்ன விதமான ஒரு ஒயிட் கேஸ்ட்டும் கிடையாது. அண்ட் வந்து இது ஈஸியாக அப்சர்வ் ஆகுது. ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்குங்க. பட் இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எக்ஸ்பென்சிவ் சைடில் இருந்தாலும் இது வந்து நல்லாயிருக்கு. ஆனால் கொஞ்சம் இது ஆயிலியாக இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு ஓகேனா பாருங்கள். பட் இது வந்து எந்த விதமான ஒயிட் கேஸ்ட்டும் எதுவும் கொடுக்குறதில்ல. ஸோ இது வந்து ஒர்த் த மணின்னு நான் சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாம். ரொம்ப என்னோடய ஃபேவரட் ப்ராடக்ட் இது தான். பட் இதை நான் ரொம்ப யூஸ் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் நான் இது வந்து காட்டணும்னு நினச்சேன். இது மார்ஸோட மேட் மூஸ் லிப்ஸ்டிக். இது ரொம்ப ஃபேமஸ். இதோட ப்ரைஸ் அரவுண்ட் ஒரு 300. பட் நான் ஆஃபரில் 180 சம்திங்க்கு வாங்கினேன். இதோட ஷேட் பார்த்தீங்கன்னா 09. நீங்கள் இப்போ என்ன மாதிரி ஒரு டஸ்கி ஸ்கின் டோனாக இருந்தீங்கனாலோ, இல்லை ஃபேராக இருந்தாலும், இல்லை டீப் ஸ்கின் டோனாக இருந்தாலும் இது சூப்பராக சூட் ஆகும். இது நான் வந்து இதெல்லாம் இது பண்ணிட்டேன், பிகாஸ் இது வந்து காலியாகிற ஸ்டேஜில் இருந்துச்சு. ஸோ அதனால தான் இதோட இது கண்ட்ராவியாக இருக்குது. நான் வச்சுருக்கிறது அப்படி இருக்குது. பட் ஸ்டில் இது ரொம்ப நல்ல ஒரு ஷேட் ரேஞ்ச். இதில் இது ரொம்ப மூஸ் மாதிரி இருக்கும். ஆனால் இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப நேரம் ஸ்டேவே கொடுக்காது. அது ஒன்று தான் இதில் ப்ராப்ளம். ஸோ இதோட ஷேட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு மியூட்டட் பிங்க் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பிளானிங் டு பை எனி மியூட்டட் பிங்க் அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி கோ ஃபார் திஸ். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாம். ஸோ இது என்னோட ஹென்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம கஸ்டமருக்கு வந்து ஒரு ஹென்னா வந்து கொடுக்க, நம்ம 6 ஹென்னா அக்கௌண்ட் வந்து ஆர்டர் வந்துச்சு. ஸோ அது கொடுக்கும்போது ஒன்று பேலன்ஸ் இருந்துச்சு. அதில் பார்த்தேன், ஸ்டெயின் டெஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தேன்.
மாஷால்லாம் ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ உங்களுக்கும் என்கிட்ட இந்த மாதிரி ஹென்னா வேணும்னா வெறும் 20 ரூபாய்க்கே நம்ம விற்றுட்ருக்கோம். வேணுங்கிறவங்க பை பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கின் கேர். ஸோ இது வந்து சான்ஃபியோட ஒரு டெய்லி லைட் பாடி லோஷன். இது டேன் ரிமூவல் லோஷன். இதில் கிளைக்லோ கிளியர், அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா கிளைகாலிக் ஆசிட் இருக்குது. ஸோ இது என்ன செய்யணும்னா, ஆஸ் யூ நோ ஆல்ரெடி, இதே மெத்தட் இது ஃபேஸில் இருக்க டேனை சரி பண்ணும். அப்படிங்கும்போது அஃப்கோர்ஸ் இது பாடி டேனை சரி பண்ணும். என்னோடய ஹேண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம்லி டேன் ஆகிடுச்சு. பிகாஸ் நான் இடையில வந்து நிறைய வெளியில் போயிருந்தேன். அண்ட் ரொம்ப வெளியிலே அவுட் சைட்லேயே ரொம்ப இருந்ததுனாலையோ என்னமோ என்னோடய ஹேண்ட்ஸ் வந்து என்னோடய ஃபேஸை விட 4 ஷேட்ஸ் டார்க் ஆகிடுச்சு. 4 ஷேட்ஸ் கிட்டத்தட்ட என் கைக்கும் என்னோடய மூஞ்சிக்கும் வித்தியாசமே தெரியாத அளவுக்கு டேன் ஆகிருக்கு. ஸோ அதனால் என்னோடய டேனை நான் சரி பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால் இந்த ஒரு கிளைக்லோ கிளியர் பாடி லோஷன் வந்து வாங்கியிருந்தேன். சான்ஃபி பிராண்டோடது. இதோட ப்ரைஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 399 வருது. பட் நான் வந்து இது அரவுண்ட் 300க்கு வாங்கியிருந்தேன்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்து நைக்காவில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து நான் கொஞ்சம் லைட்டாக யூஸ் பண்ணி காட்டுறேன். இது வந்து கலர் வந்து பிங்க் கலரில் இருக்கும். இதை நீங்கள் வந்து பாடி லோஷனுங்கிறதுனால பாடியில் மட்டும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தவறி கூட ஃபேஸ்லலாம் யூஸ் பண்ணாங்க. இது ரொம்ப லைட் வெயிட். இதோட ஸ்மெல் வந்து ஒரு ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் ஃபுல்லானது தான். இது உங்களுக்கு ஃப்ரேக்ரன்ஸ் பிடிக்காதுன்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணலாம். பட் ஒர்க் வந்து எப்படி பண்ணுதுன்னா ரொம்ப நல்லாவே ரிசல்ட் கொடுத்துச்சு. வித்தின் 2 டேஸ்லேயே வந்து எனக்கு வந்து ஒரு ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிச்சு. என்னோடய டேன் ஹேண்ட்ஸ் வந்து லிட்டில் பிட் இது போட்டோன்னா டேன் கம்மியான மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ இது நல்ல ரிசல்ட் கொடுக்குது. ஸோ இது வேணும் அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டுக்கு போகலாமா? நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த டாட் அண்ட் கீயோட ஐ க்ரீம் தான். எனக்கு ரீசெண்ட் டேஸ்லேருந்து இல்லைங்க, ரொம்ப நாளாகவே எனக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது. பட் அதை நான் வந்து மேக்கப் வச்சு கவர் பண்ணிடுவேன். ஸோ அது எனக்கு பெரிய கன்சர்னாகவும் தெரியல. என் வீட்டில் தானே இருக்கேன்னு பார்த்தேன். பட் ஸ்டில் நான் வந்து எப்போ ஒரு ஸ்கின் கேர்க்குள்ளே லைக் இந்த மாதிரி என்னோடய ஃபேஸில் இருக்க டேனு, என்னோடய மாய்ஸ்சரைசர், டோனர், சன்ஸ்க்ரீனு, ஹேண்டுக்கு லோஷன், இந்த மாதிரி எல்லாமே நான் வந்து சரி பண்ணணும்னு நினைக்கும் போது ஐஸை மட்டும் ஏன் தனியாக விடணும்னு சொல்லிட்டு அதுக்கும் வாங்கியிருந்தேன். ஸோ நான் பார்த்ததுலே இதுக்கு மட்டும்தான் நல்ல ரிவ்யூ இருந்தது. ஒன் மோர் திங், இதில் இருக்குது எதுவுமே ஸ்பான்சர்டு வீடியோ கிடையாதுங்க. இது எல்லாமே நான் சொந்தமாக காசு போட்டு வாங்கினது. ஸோ எதுவுமே ஸ்பான்சர் கிடையாது. ஒன்று ஒவ்வொரு பிராண்ட் நல்ல ரிவ்யூஸ் இருக்கிறது பார்த்து வாங்கினேன். ஸோ இது 20 ml. ஸோ இப்போ தான் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராபப்ளி இதுலேருந்து எனக்கு எந்த ரிசல்ட் இது வரைக்கும் தெரியல. பிகாஸ் நான் யூஸ் பண்ணி 2 days தான் ஆகுது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 495, கிட்டத்தட்ட 500. ஐ நோ இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் ஃபார் மீ. ஒரு 20 கிராமுக்கு 500 ரூபா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் எனக்கு தோணுது. பட் ஸ்டில் நான் இது வந்து ஐ திங்க் மிந்த்ராவில் வாங்கியிருந்தேன். அரவுண்ட் 350க்கு வாங்கியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஆஃபர் ப்ரைஸில் தான் எல்லாமே வாங்கியிருந்தேன். ஸோ ஆஃபர் ப்ரைஸுங்கிறதுனால தான் நான் இது வந்து வாங்கியிருந்தேன். இல்லாட்டா இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி வாங்குவேனான்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்களுமே ஸ்கின் கேர் பண்ணும்போது எல்லாத்தையுமே சேர்த்து சரி பண்ணுறது ரொம்ப நல்லது. இதோட பேக்கேஜிங் பார்த்திங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ரொம்ப அழகான ஒரு பேக்கேஜிங். இந்த பேக்கேஜிங்காகவே வாங்கலாம். அதை விட இந்த மேலே பார்த்திங்கன்னா ஐஸில் வந்து உங்களுக்கு மசாஜ் பண்ணுற மாதிரி ஒரு இது மெட்டலில் வந்து வச்சுருக்காங்க. எப்போவுமே கூலிங்காக தான் இருக்கும். ஸோ அந்த கூலிங் சென்சேஷனோட நீங்கள் வந்து க்ரீமை வந்து மசாஜ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸி ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட ரிவ்யூஸ் வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம், நான் கண்டிப்பாக கொடுப்பேன். ஸோ இனிமேல் உங்கள்கிட்ட காட்டினதுக்கப்புறம் இந்த பாக்ஸஸ் எல்லாம் நான் கம்பல்சரி ரிமூவ் பண்ணிடுவேன். பிகாஸ் ஐ ஹேட் பாக்ஸஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நான் மேக்கப் அண்ட் ஸ்கின் கேர் கலந்து காட்டுறேன். ஸோ அடுத்து இந்த மார்ஸோட டபுள் ட்ரபிள் மஸ்காரா. ஸோ எனக்கு மார்ஸ் பிராண்ட் எவ்வளோ பிடிக்கும்னா நான் சொல்ல வார்த்தையே கிடையாதுங்க. பிகாஸ் அவங்களோட லிப், அவங்களோட ஃபேஸுக்கு ஸ்ட்ரோக் க்ரீம், இந்த மாதிரி எல்லாமே நான் வாங்கியிருக்கேன். அவங்களோட லிப் ப்ராடக்ட், அவங்களோட மஸ்காராவில் பிளாக் கலரில் ஒரு மஸ்காரா இருக்கும். ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அது வாங்கியிருக்கேன். அது ரொம்ப நல்லா இருந்து 2 தடவை வாங்கினதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டில் இருக்கிறது வாங்கியிருக்கேன். இது கொஞ்சம் டர்ட்டியாக இருக்குது. பிகாஸ் நான் அதை ஆல்ரெடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக இப்போ வீடியோ பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த பாக்ஸஸ் எல்லாம் நான் இன்னுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து என்னென்னா 2 லேயர் இருக்கும். ஓகேங்களா? ஸ்டெப் 1, ஸ்டெப் 2ன்னு இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு நீங்கள் மஸ்காரா பர்சனாக இருந்தால் இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நான் வெறும் வெளியில் மட்டும் போகிறேன், சின்ன இடங்களுக்கு போகிறேன்னா இந்த ஸ்டெப் 1 மட்டும் போட்டுட்டு போயிடுவேன். ரொம்ப மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி போகிறேன்னா நான் வந்து ஸ்டெப் 2ஐயுமே சேர்த்து போட்டுட்டு போவேன். ஸோ ஸ்டெப் 2 வந்து கொஞ்சம் வால்யூமைசிங் கொடுக்கும். ஸ்டெப் 1 வந்து லென்த் கொடுக்கும். ஸோ பேசிக்கலி இது வந்து நான் எங்கே வாங்கியிருந்தேன்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் நைக்கா ஒரு மிந்த்ரான்னு நினைக்கிறேன். ஸோ 299, நான் வந்து 200 ஒரு 270க்கு வாங்கியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ இது கம்ப்ளீட்லி ஒர்த் மணி தான். இது ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இது வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் வந்து இந்த மினிமலிஸ்டோட லிப் பாம். ஸோ ஆஸ் யூ நோ, 30% பேருக்கு இந்தியன்ஸ்க்கு 2 டோன் லிப்ஸ் இருக்கும். எக்ஸப்ட் சில ஃபேர் ஸ்கின்னுக்குமே இருக்கும். பட் டஸ்கி ஸ்கின் டோன்ஸ் பீப்புளுக்கு கம்பல்சரி
ஒரு 2 டோன் லிப்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். மேபி 1 or 2 மெம்பர்ஸ்க்கு வந்து 2 டோன் லிப்ஸ் இல்லாமலும் இருக்கலாம். பட் எனக்கு அப்படிலாம் இல்லைங்க, எனக்கு இருக்குது. ஸோ அந்த 2 டோன் லிப்ஸ் அதான் நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி, ஃபேஸு ஹேண்டு ஐன்னு போனதுக்கப்புறம் எதுக்கு ஒன்று மட்டும் விட்டு வைக்கணும்னு சொல்லி எல்லாத்துக்குமே சேர்த்து வாங்கினேன். ஸோ இது வந்து குவைட் எக்ஸ்பென்சிவ் தான். ஃபார் 12 கிராம் ஓகேங்களா, வெறும் 12 கிராம் ஆஃப் ப்ராடக்ட்டுக்கு நம்ம எவ்வளோ பே பண்ணணும்னா 400 பே பண்ணணும். இட்ஸ் குவைட் எக்ஸ்பென்சிவ். ஏன்னா 12 கிராம் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன ஒரு அமௌண்ட், அதுக்கு சின்ன குவான்டிட்டி. அதுக்கு வந்து நம்ம ஒரு 400 பே பண்ணுறது அண்ட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது சைஸில். ஸோ கம்பேரிட்டிவ்லி இந்த சாம்பிள் சைஸ் மாதிரி தான் இருக்கும் இது. ஸோ இது ஏன் அவ்வளோ ப்ரைஸ் பே பண்ணி நம்ம வாங்கினோன்னா, இது வந்து எஸ்பெஷலி ஃபார் லிப் ட்ரீட்மெண்ட் பாம் ஓகேங்களா. இது லிப் பாம், பட் லிப் ட்ரீட்மெண்ட் பாம். அதாவது இது வந்து பிக்மெண்டட் டார்க் லிப்ஸ் 2 டோன் லிப்ஸை வந்து சரி பண்ணணும்னு கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா இன்னும் எனக்கு பெரிய டிஃப்ரென்சஸ் வந்து எனக்கு தெரியல. பிகாஸ் நான் எல்லாமே இப்போ தான் வாங்கி 2 டேஸாக யூஸ் பண்ணுறேன். எக்ஸப்ட் இந்த சாண்டே தவிர நான் எதுலேயுமே இன்னும் டிஃப்ரென்சஸ் வந்து பார்க்கல. பட் கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆனால் நம்ம கண்டிப்பாக ஒரு 28 டேஸாவது அட்லீஸ்ட் யூஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து ஒரு கெமிக்கல் ஸ்மெல் கண்டிப்பாக இதில் வரும் ஓகேங்களா. ஸோ இதில் ஒரு கெமிக்கல் ஸ்மெல் வரும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு போடும்போது லைட்டாக ஸ்லைட் பர்னிங் சென்சேஷன் வந்து இதில் டக்குன்னு போடும்போது கொடுக்குது. ஸோ பட் ஸ்டில் இது வந்து எனக்கு எந்த ஒரு அலர்ஜியோ இல்லை ரெட்டிஷாவோ ஆக்கலை. நீங்கள் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தால் டாக்டர்கிட்ட ரெக்கமெண்ட் நீங்கள் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு இது வாங்குறது பெட்டர் ஓகேவா. ஆனால் இது போட்டோன்னா கொஞ்சம் ஸ்லைட் பர்னிங் சென்சேஷனும் அண்ட் கொஞ்சம் போல் என்ன சொல்கிறது, கொஞ்சம் போல் ஒரு கெமிக்கல் ஸ்மெல்லும் இதில் வருது. ஆனால் இது ஒர்க் ஆச்சுன்னா இது கண்டிப்பாக இது ஒர்த்த மணி தான். பிகாஸ் இதில் வந்து ரிவ்யூ வந்து 4.5 கொடுத்துருந்தாங்க ரேட்டிங்ஸு. அண்ட் ஓவரால் எல்லாருமே இது எனக்கு ஒர்க் ஆகுதுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சாம்பிள் ப்ராடக்ட் காட்ட போகிறேன். ஸோ இந்த லாக்மிலேருந்து எனக்கு வந்து ஒரு சீரம். இது வந்து நான் எதுக்கு வாங்கினேன்னா எனக்கு தெரியல, சாம்பிளில் கொடுத்துருந்தாங்க. பட் இதுவே 149 போட்டிருக்கு. ஸோ 149க்கு இந்த தம்மா துண்டு சீரம் என்ன பண்ணுவோன்னு எனக்கு தெரியல. ரொம்ப சின்னது, இது என்ன சொல்கிறது, ஒரே ஒரு யூஸுக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இது பாருங்கள், இங்கே வேண்டாம், நான் இங்கே போட்டு காட்டுறேன். பிகாஸ் அங்கே எல்லாமே போட்டுட்டு ரொம்ப இதுவாக இருக்குது. ஓகே, இது வந்து ஹானஸ்ட்டாக இதில் என்ன இருக்குன்னா, கொஞ்சம் போட்டோன்னா ஒரு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி கொடுக்குது. நீங்கள் வந்து மார்ஸில் வந்து ஒரு ப்ரைமர் போட்டிங்கன்னா ஒரு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி கொடுக்கும் இல்லையா. ஸோ அந்த ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சிக்கு மேலே நீங்கள் மேக்கப் போடும்போது என்ன ஆகுனா, அந்த மேக்கப் நல்லா பிடிச்சிக்கிறோம், நல்லா வந்து உங்களுக்கு ஸ்டே நல்லா கொடுக்கும். ஸோ அது வந்து இதில் கொடுக்குது. ஸோ இதில் பெரிய ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சிலாம் கிடையாது, ஆனால் கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்குது. உங்களுக்கு சும்மா போடுறத விட மேக்கப்புக்கு உள்ளே போடும்போது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இது வந்து ஒரு விட்டமின் சி பிரில்லியன்ஸ் சீரம்னு இது சாம்பிள் தான். ஸோ இது பாக்ஸ் ஒன்று எடுத்து வச்சுருந்தேன், பாக்ஸ்குள்ளே ஒன்று இருக்குது, இங்கே என் கையில் ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து நான் ஐ திங்க் 1 யூஸ் ஆர் 2 யூஸ் 1 யூஸ் தான் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஸோ இது ரொம்ப சின்ன ப்ராடக்ட் தான். பட் இதில் நீங்கள் பெரிய சைஸ் கூட அவைலபிளாக இருக்குது, வேணுங்கிறவங்க வாங்குங்க. அண்ட் எனக்கு இந்த மாதிரி மினிஸ் யாராவது கொடுத்தாங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் சேர்த்து வைக்கிறது எனக்கு வந்து ஐ லவ் மினிஸ். இந்த சாம்பிள்ஸ் எல்லாம் எனக்கு ஐ லவ் சாம்பிள்ஸ். ஸோ என்கிட்ட நிறைய சாம்பிள்ஸ் இருக்குது. அந்த சாம்பிள் வீடியோ கேட்டிங்கன்னா கூட நான் போட்டேன். நான் நிறைய சாம்பிள்ஸ் வந்து சேர்த்து வச்சுருக்கேன், வேணுங்கிறவங்க சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபவுண்டேஷன். இது ஜூடியோலேருந்து நான் வாங்கினது. இது வந்து 200 நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஷேட் நம்பர் வெண்ணிலா. ஸோ நீங்கள் கேட்கலாம், நீங்கள் டஸ்கின்னு சொல்கிறீங்க, பட் ஏன் நீங்கள் வெண்ணிலா யூஸ் பண்ணுறீங்கன்னா, நான் ஷாப்பில் வந்து இதை ட்ரை பண்ணும்போது இட் எக்ஸாக்ட்லி மேட்ச்டு மை ஸ்கின் டோன். என்னோடய ஹேண்டில் வந்து இது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும், ஒயிட்டாக இருக்கும். பிகாஸ் என்னோடய ஹேண்ட் வந்து 4 ஷேட்ஸ் டார்க்கர் தென் மை ஷேட். ஸோ என்னோடய ஃபேஸில் வந்து இது எனக்கு ரொம்ப சூட்டபிள் ஆச்சு, ரொம்பவே கரெக்டாச்சு. ஹேண்டில் கூட கொஞ்சம் சூட் ஆகுது. ஸோ இது கொஞ்சம் ஆயிலியாக இருக்குது அண்ட் பட் இது வந்து ஒரு மாதிரி சூட் ஆகுது. பட் இன்னுமே நான் இதை யூஸ் பண்ணல. எனக்கு வந்து ஒரு ஸ்கின் டென்ட் ரொம்ப பிடிக்குங்க ப்ளூ ஹெவன்லேருந்து. அதை நான் வேணால் உங்களுக்கு கேட்டிங்கன்னா நான் செப்பரேட்டாக அதுக்கான ஒரு ஷார்ட்ஸ் வேணால் போடுறேன். அது ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஸ்கின் டென்ட் அவ்வளோ நல்லா நேச்சுரலான ஒரு லுக். அண்ட் யூ நோ வாட், அந்த ஸ்கின் டிண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 to 10 ஹார்ஸ் எனக்கு ஸ்டே ஆகும். ஸோ அதனால் இதை யூஸ் பண்ண டைமே கிடைக்கல. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்டெயிலோட இந்த கோல்டன் க்ளோ சன்ஸ்க்ரீன். ஸோ இதில் வந்து SPF 50 இருக்குது. ஸோ இது பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது நான் வந்து ஏதோ ஒரு ஆஃபரில் வாங்கினேன், 250 இது. பட் நான் 50க்கு தான் வாங்கினேன், ஒரு பெரிய சேலில் வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நான் போட்டு காட்டுறேன். நான் யூஸே பண்ணலைங்க இது இன்னும், பிகாஸ் எனக்கு இதை யூஸ் பண்ண மனசே வர மாட்டேங்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இது ஆனால் ஒயிட் கேஸ்ட் கொஞ்சம் கொடுக்குற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இல்லை கொடுக்கல, பிளெண்ட் பண்ண இது ஒயிட் கேஸ்ட் வந்து போயிடுது. ஸோ இது ரொம்ப ஒரு கோல்டன் க்ளோன்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் இது ப்ராடக்ட் இனிமேல் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிவ்யூஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இந்த 2 ப்ராடக்ட் ஃப்ரம் மார்ஸ். நான் சொன்னேன்னா உங்களுக்கு, நான் மார்ஸ் ப்ராடக்ட் வந்து நான் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதிலே 2 மஸ்காராஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். மார்ஸில் வந்து ஸ்ட்ரோப் க்ரீம், மார்ஸில் வந்து இந்த க்ளோ க்ரீம்,
மார்ஸ் இஸ் த பெஸ்ட்டுங்க. ஸோ ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் அவங்க நிறையாவே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 2 ஓகே, இது வந்து ஒரு 2 க்ளோ ஃப்ளை லிக்விட் ஹைலைட்டர். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நான் வந்து ஒரு க்ளோ மேக்கப்போட பைத்தியம். எனக்கு க்ளோ மேக்கப் பண்ணுறது அவ்வளோ பிடிக்கும். ஸோ அதனால் வந்து நான் ஃபர்ஸ்ட் இந்த பிங்க் ஷேட் வாங்கியிருந்தேன். அண்ட் வந்து இந்த பிங்க் ஷேட் அலோன் மட்டும் போடும்போது இது ஒரு மாதிரி என்னோடய ஸ்கின் டோன் வந்து வார்ம். ஓகேங்களா, வெறும் கோல்டன் போடும்போது ரொம்ப பிங்கிஷ் டோன் போடும்போது ரொம்ப சட்டிலாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ரொம்ப சட்டிலாக இந்த க்ளோவே ரொம்ப தெரியாத மாதிரி இருந்துச்சு. அண்ட் அட் த சேம் டைம் நான் வந்து வார்ம் டோனில் இருக்கும்போது இந்த பிங்க் டோன் வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு வார்மில் ஒரு பிங்கை போடும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இதோட க்ளோ பார்த்திங்கன்னா ரொம்ப சட்டிலாக தான் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் நான் இந்த ஷேட் நம்பர் 2 வாங்கினேன். அண்ட் இது வந்து ஒரு டோட்டலி ஒர்த் த மணி தான். இது பாருங்கள், இது ரொம்ப கோல்டாக இருக்கும். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஒன்றும் கோல்டாக இருக்குன்னு சொல்கிறீங்க, இல்லை ரொம்ப பிங்காக இருக்குன்னு சொல்கிறீங்க, என்ன தான் பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து 2யுமே மிக்ஸ் மேட்ச் பண்ணிடுவேன். இது ரொம்ப கோல்டு, ரொம்ப அடிக்கிற ஒரு ஷைனிங். எனக்கு இவ்வளோ ஷைனும் வேண்டாம், இது மாதிரி லிட்டில் ஷைனும் வேண்டாம். இதை நான் என்ன பண்ணிடுவேன், 2யுமே மிக்ஸ் பண்ணிடுவேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு போடும்போது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தேவையான அளவுக்கு இருக்கிற ஒரு ஷைன் வந்து கிடைக்கும். ஸோ அதுதான் எனக்கு வேணும். ஸோ இது வேணுங்கிறப்ப ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து 310 கிராம். பட் இது வந்து நல்லாவே உங்களுக்கு ஒர்க் பண்ணும். ஸோ அவ்வளோதான், இன்றைக்கான வீடியோஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் மொத்த ப்ராடக்ட்ஸு. ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஹால் வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் லிங்க் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.